Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 3 பயிற்சி 3.11ல மூணாம் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 100 மற்றும் 1000க்கு இடையே அமையும் 100க்கும் 1000க்கு இடையில அமைகிற எண் அப்படின்னா அது என்ன இலக்கம் என்ன இருக்கும்? 3 இலக்க எண்ணா. ஏன்னா 100 3 இலக்க ஆரம்பிச்சிருக்கு. 1000க்கு முன்னாடி நடுவில் தான் கொடுத்திருக்காங்க. 100க்கும் 1000க்கு இடையில இங்கையில 100லிருந்து 999 வரைக்கும் இங்கையில 3 இலக்க எண் தான். இதுல ஒரு 3 இலக்க எண் இருக்கு. அதன் நடு இலக்கம் 0ஆகவும், எப்படி நடு இலக்கம் 0ஆகவும், அப்போ 3 இலக்க எண்ணை எழுதுரு. 3 இலக்க எண் அவங்க சொல்ற குழுவை வச்சு எழுதுவோம். நடு இலக்கம் 0ஆகவும் மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13ஆகவும் இருக்கின்றன. மற்ற 2 இலக்கமும் என்னன்னு எனக்கு தெரியாது. 3 இலக்கம் அப்படிங்கல 1 10 100 அப்படின்ற 3 இலக்கம். ஓகே, அப்ப நான் என்ன போடுறேன்? இதை எக்ஸாவும் இதை ஒய்யாவும் வச்சுக்கிறேன். இதை 1 ஸ்தானம், இதை 10, இதை 100 இலக்கம்னு எடுத்துக்கிறேன். ஒரு 3 இலக்க எண் இந்த மாதிரி ஆனா எடுத்து. ஓகே, இந்த 10னுடைய இலக்கத்துல 0 இருக்குன்னு கொடுத்துட்றாங்க. இந்த இரு இலக்கங்களின் கூடுதல் 13ன்னு கொடுக்குறாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் பொழுது இந்த ஒய் இந்த எக்ஸ் அப்படியே மாற்றி அமைக்கும் பொழுது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 495 அதிகமா இருக்கு. அந்த எண்ணை காணும். இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் இருக்கு இல்லையா, ஒரு நம்பர் கிடைக்குது. இப்ப இந்த எண்ணை விட அந்த கிடைக்கிற எண்ணு அந்த நம்ம வச்சிருக்க எண்ணை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 495 அதிகம். அப்ப முதல்ல மதிப்பு கொடுத்துப்பான். பழைய 3 இலக்க எண் equal to x 0 y இருக்கு. மதிப்பு அந்த 3 இலக்க எண்ணின் மதிப்பு இது 1 ஸ்தானம், இது 10 ஸ்தானம், இது 100 இடம். ஓகே, அப்ப என்ன அது 0 × 10 0 தான் ஆயிரும். ஸோ இதை வந்து 100x + ஒய்ன்னு வச்சு. இது பழைய எண். புதிய எண்ணின் மதிப்பு, புதிய எண்ணின் $405 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அதை நான் அப்படி மாற்றி எழுதுறேன். இலக்கங்களை அப்படி இடம் மாற்றி எழுத போறேன். 5 இங்கேயும் 0 இங்கே, இப்போ திரும்ப 0 இங்கே வரவும் இது 4 இப்படி வந்து எல்லாத்தையும் இடத்த மாற்றி எழுதுறேன். அப்படின்னா இதையும் திரும்ப மாற்றணும். இப்போ 504 இப்படி வந்துடும். அப்போ 5 இருக்கிற 4, 4 இருக்கிற 5ன்ற மாதிரி மாற்றி எழுதும். அப்போ என்ன ஆகும்? இலக்கங்களை இடம் மாற்றினால் 100y + எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த 0க்கு தான் மதிப்பு இல்லையா, அதனால் இப்போ என்ன சொல்றாங்க? அப்படி இலக்கத்தை இடம் மாற்றி எழுதுனா அந்த எண்ணின் மதிப்பு 495 அதிகம். இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண் முதல் இருக்க எண்ணை விட 495 அதிகம். இப்ப புதிய எண் மதிப்பு equal to பழைய எண்ணின் மதிப்பை விட எவ்வளவு அதிகம்? 495 அதிகம். ஓகே, அப்ப 100y + x is equal to 100x + y + 495. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தா 100y - y எங்கிட்ட வச்சுக்கிறேன், 100x - x எங்கிட்ட வச்சுக்கிறேன், 99y 99x இது 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். இது எல்லாமே 99ஆல அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒய் எக்ஸ் இது 5 டைம்ஸ் வரும். செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு 13 - எக்ஸ். ஸோ 1,2லிருந்து 13 - எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 5. இந்த எக்ஸுங்கிட்ட இந்த 5கிட்ட 2x ஆயிரும். 2x is equal to 8. ஸோ x is equal to 8/2 4. x 4னா
ஒய் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் எக்ஸு. 13ல் 4 போச்சுன்னா 9. ஸோ பழைய எண் எக்ஸு 0 ஒய்ன்னு வச்சுருக்கேன். எக்ஸுக்கு 4, 0 ஒய்க்கு 9. பழைய எண் 409. புதிய எண் இடத்த மாற்ற 9 வந்துடும், 4 அங்கே போயிடும். டிஃபரன்ஸ் பாருங்க, 5 0 இதுலேருந்து இது 495 அதிகமாகும். இதுலேருந்து இதை கழிச்சு பாருங்க. ஓகேவா?